ஐசிசி நடத்தக்கூடிய அனைத்து தர போட்டிகளும், அதாவது உமன்ஸ் கிரிக்கெட் ஆகட்டும், அது மென் கிரிக்கெட் ஆகட்டும், அண்டர் 19 ஆகட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து ஐசிசி நடத்தக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் எந்தெந்த அணி எவ்வளவு கோப்பைகளை வாங்கி வச்சிருக்காங்கன்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நம்ம போடக்கூடிய அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐசிசியின் அனைத்து தர போட்டியும் நடத்தக்கூடிய அனைத்து போட்டிகளும் எவ்வளவு கோப்பைகளை எந்தெந்த அணிகள் வாங்கி வச்சிருக்காங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். சோ ஐசிசி நடத்தக்கூடிய கோப்பைகள்ல முதலாவது எடுத்துக்கூடிய அணி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 6 முறை வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஒரு முறை எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல்டு கப் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா 2 முறை வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 4 முறை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 7 முறை வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 6 முறை வின் பண்ணிருக்காங்க. இவங்க வின் பண்ணாத ஒரே கோப்பு உமன்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் மட்டும் தான். இவங்க வின் பண்ணவே இல்லை. அது மட்டும் தான் 0 வச்சிருக்காங்க. மற்றபடி ஐசிசி நடத்தக்கூடிய அனைத்து தர போட்டிகளும் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்க, கால் தரத்தை பதிச்சிருக்காங்க சொல்லலாம். அனைத்து கோப்பைகளையும் எடுத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கப் உமன்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் மட்டும் தான் வின் பண்ணல. மற்றபடி எல்லா கப்பையுமே வாரி குவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் அணி. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 2வது இருக்கக்கூடிய அணி நம்ம இந்திய அணி தான். இந்திய அணி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து 2 முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பையும் 2 முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா 2 முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா 5 முறை வின் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் அண்டர் 19 பாத்தீங்கன்னா ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவை பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா சில கோப்பைகளை வந்து எடுத்திருக்காங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான டீம் நம்ம இந்திய அணி. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அணியை தொடர்ந்து 3வது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் 2 முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2 முறை வின் பண்ணிருக்காங்க. அதனை தொடர்ந்து மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் அண்டர் 19 ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஐசிசி கோப்பைகளா பார்க்கப்படுது. அந்த காலத்துல இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒரு தரமான டீம் தான். அது லேடிஸ் டீம் ஆகட்டும் ஜென்ஸ் டீம் ஆகட்டும் 2 டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பிளேயரும் தரமான பேடத்தும் நிறைந்த அணி தான் வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஸோ 4வது எடுக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல்டு கப் ஒரு முறை எடுத்திருக்காங்க. T20 வேர்ல்டு கப் 2 முறை எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் அண்டர் 19 ஒரு முறை எடுத்திருக்காங்க. உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 4 முறை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. இது அடுத்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய சாதனையா பார்க்கப்படுது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இவங்க உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியா எடுத்திருக்காங்க. ஸோ தரமான பேட்டிங்கும் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அவங்களால ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பைகளை வந்து எடுக்க முடியுதா பார்க்கப்படுது. இங்கிலாந்தை தொடர்ந்து பாகிஸ்தான் டீம் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபி ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் அண்டர் 19 2 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அவங்க வேற எந்த கோப்பையும் வந்து பெறல. ஸோ பாகிஸ்தானை தொடர்ந்து நியூசிலாந்து வந்து இருக்காங்க. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபி பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஒரு முறை எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து மென்ஸ் வேர்ல்டு கப்போ மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போ இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. நியூசிலாந்தை தொடர்ந்து அடுத்தபடியா இருக்கக்கூடிய அணி ஸ்ரீலங்கா அணி. ஒரு மாஸ் அணி, வந்த அணி, விரல வைக்கக்கூடிய அணின்னு சொல்லலாம். வேர்ல்டு கப் ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபி ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க எந்த கப்பும் இல்லை. இவங்க தொடர்ச்சியா எடுத்த 3 போட்டியிலும் 3 முறை கப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான டீம் தான் ஸ்ரீலங்கா அணி. சமீபத்தில் நடக்கக்கூடிய சாம்பியன்ஷிப் போட்டியில இவங்க இல்லைன்னா கூட ஒரு காலத்துல சிம்ம சுப்பரமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் நிறைஞ்ச அணி தான் ஸ்ரீலங்கன் டீம். ஸ்ரீலங்காவை தொடர்ந்து இந்த களத்துல இருக்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கக்கூடிய ஐசிசி கோப்பைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபியை பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஒரு முறை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 கோப்பைகள் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஐசிசி தரவரிசையில வின் பண்ணிருக்காங்க. இறுதியா இந்த பட்டியல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டீம் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க. ஸோ மத்த எந்த கோப்பைகளும் வந்து இவங்க பெறனாலும்
அண்டர் 9 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஐசிசி நடத்தக்கூடிய அண்டர் 19 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் நிறைஞ்சிருந்தாலும் இவங்களால கடைசி வரைக்கும் இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி கோப்பையை எடுக்க முடியவில்லை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதற்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க பங்களாதேஷ் டீம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பல அணிகளை வெளியே தள்ளிட்டு இவங்க இந்த சாம்பியன்ஷிப் டிராபி வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா தகுதி சுற்றுலாம் இடம்பெறாம ஸ்ட்ரெயிட்டா உள்ள வருவாங்க. அந்த அளவுக்கு தரமான பேட்டிங்கும் பவுலிங் அணி தான் பங்களாதேஷ் டீம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பதிவு மூலியமா ஐசிசி நடத்தக்கூடிய கோப்பைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய மொத்த கோப்பைகள் எவ்வளவு, அந்த கோப்பைகளை எந்தெந்த அணிகளை எத்தனை கோப்பைகள் வச்சிருக்காங்கன்ற முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நம்ம போகக்கூடிய அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.